அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 9 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகு நுண்ணங்கிகளின் பிரயோகம். இந்த முதலாவது அலகிலே முதலாவது பகுதியை உப அலகை நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது உப அலகை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நுண்ணங்கிகள் வாழும் சூழலும் அவற்றின் கீழ்ப்படைகளும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இரண்டாவது உப அலகு. நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் அவை பரந்துபட்ட சூழல் நிலைமைகளில் காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம முன்னாடியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா பிள்ளைகள்? நுண்ணங்கிகள் பரந்துபட்ட சூழல் நிலைமைகளில் காணப்படுகிறது. ஏனைய அங்கிகளால், தாவரங்கள் விலங்குகளால் வாழ முடியாத அசாதாரணமான சூழல்களில் நுண்ணங்கிகள் வாழும். நுண்ணங்கிகள் அவ்வாறு சூழலில் பரந்து காணப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த ரெண்டாவது பகுதியில் பார்க்க இருக்கிறோம். புவியின் மீது ஏனைய உயிரங்கிகள் வாழும் அனைத்து சூழல்களிலும் நுண்ணங்கிகள் வாழ்கின்றன. மண், நீர் மட்டுமன்றி வளிமண்டலத்தில் சுமார் 6 கிலோமீட்டர் உயரம் வரை நுண்ணங்கிகள் பரந்து காணப்படுகின்றன. மண்ணில் வாழுது, நீரில் வாழுது, வளிமண்டலத்திலையும் 6 கிலோமீட்டர் 6000 மீட்டர் தூரம் வரைக்கும் நுண்ணங்கிகள் வாழுதான் பிள்ளைகள். தாவர மற்றும் விலங்குகளின் உடல் மேற்பரப்பில் மட்டுமன்றி உடலின் உள்ளேயும் நுண்ணங்கிகள் வாழ்கின்றன. தாவரங்கள் எடுத்துக்கொண்டாலும் விலங்குகள் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக மனிதன் எடுத்துக்கொண்டாலும், தோலில் உடலுக்கு வெளியாலையும் நுண்ணங்கிகள் வாழ்கிற மாதிரி உடலுக்கு உள்ளேயும் நுண்ணங்கிகள் வாழுது. பாருங்கள், மனிதனுடைய வாய் குழியில் பாக்டீரியாக்கள் வாழுது. அது மாதிரி குடலில் நுண்ணங்கிகள் வாழுது, குருதியில் நுண்ணங்கிகள் வாழுது. அப்போ உடலுக்கு வெளியாலையும் நுண்ணங்கிகள் இருக்குது, உடலுக்கு உள்ளுக்கும் நுண்ணங்கிகள் வாழுது. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள், எங்களோட உடலில் இருக்கிற கலங்களை விட எங்களோட உடலில் இருக்கிற நுண்ணங்கிகள் தான் கூடவும். அவ்வளவு எண்ணிக்கையான நுண்ணங்கிகள் நம்மளோட உடம்பில் வாழும். அதே மாதிரி பாருங்கள், இறைச்சி வகைகள், மீன்கள், காய்கறிகள், பழங்கள், மனிதனின் தோல், வாய்க்குழி, உணவுக்கால்வாய் தொகுதி, சிறுநீர் சனனி வழி, சிறுநீர் சனனின்னா சிறுநீர் கழிக்கிற இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த வழியைத்தான் சிறுநீர் சனனி வழின்னு சொல்கிறது. ஆகியன நுண்ணங்கிகள் செறிந்து வாழும் முக்கியமான கீழ்ப்படைகளாக காணப்படுகின்றன. இங்கே இந்த கீழ்ப்படைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பிள்ளைகள். சூழல் அப்படின்ற ஒன்றும் இருக்குது, கீழ்ப்படை அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. சூழல்னா என்ன, கீழ்ப்படைன்னா என்ன? இங்கே பாருங்கள், முக்கியமான கீழ்ப்படைகளாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்ப்படை தலைப்பிலையும் தந்திருக்கிறாங்க. நுண்ணங்கிகள் வாழும் சூழலும் அது என்ன, கீழ்ப்படை. சூழல்னா என்ன, கீழ்ப்படைன்னா என்ன? சூழல் அப்படின்ட்டு சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறது, தரை ஒரு சூழல், நீர் சூழல், அதில் நன்னீர், கடல் நீர், வளிமண்டலம், பாலைவனம், தாவர விலங்குகள உடல், இதெல்லாம் நம்ம சூழல்னு சொல்லுவோம். பொதுவாக சொல்கிற நேரத்தில் அதை சூழல்னு நாங்கள் சொல்லுவோம். கீழ்ப்படை அப்படின்னு சொல்கிறது அதை ஸ்பெசிஃபிக்காக அதை குறிப்பிட்டு சொல்கிற. இப்போ உதாரணமாக அங்கிகளோட உடல் மேற்பரப்பில் நுண்ணங்கி வாழும் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம சூழல்னு சொல்லலாம். மனிதண்ட தோலில் நுண்ணங்கி வாழுது சொன்னால் அதை நம்ம கீழ்ப்படைன்னு சொல்லுவோம்.
அந்த நுண்ணங்கிக்கு போசனையை வாழிடத்தை கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு தான் கீழ்ப்படைன்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ குறிப்பிட்டு சொல்லும்போது அதை கீழ்ப்படைன்னு. உதாரணமாக பாருங்கள், இறைச்சி கீழ்ப்படை, மீன்கள், காய்கறிகள், பழங்கள், மனிதண்ட தோல், வாய், குழி, உணவு கால்வாய், சிறுநீர் சரணி வழி, இப்படி இடத்தை குறிப்பிட்டு சொல்கிற நேரத்தில் அதை நம்ம கீழ்ப்படைன்னு சொல்லுவோம். அப்போ சூழல் அப்படின்னா வளிமண்டலம், நீர், தரை, நன்னீர், கடல் நீர், பாலைவனம், வெந்நீரூற்று, பனிமலை, ஆழ்கடல், இப்படி சொல்கிறது பொதுவாக சூழல் சொல்லுவோம். ரைட்? கவனிப்பம்பிள்ளைகள் தொடர்ந்து நாங்கள் நுண்ணங்கிகள் பெரும்பாலான அங்கிகள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற ஆபத்தான சூழல் நிலைமைகளிலும் வாழக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளன. ஏனைய அங்கிகளுக்கு வாழவே இயலாத இடங்கள்லையும் நுண்ணங்கி வாழுமா? எப்படி அது சாத்தியப்படுது அப்படின்னா, இந்த நுண்ணங்கிகளுக்கு பிள்ளைகள் பல்வேறு சிறப்பியல்புகள் இருக்குது. நுண்ணங்கிகளுடைய உடல் ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பை கொண்டது. வெரி சிம்பிள். தாவரங்கள், விலங்குகள் உடலை பார்த்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட், சிக்கல் தன்மை வாய்ந்த உடல், பல்கலங்கள், ரைட், இளையங்கள், அங்கங்கள், தொகுதிகள், சிக்கல் தன்மை. நுண்ணங்கியை பொறுத்தவரை பெரும்பாலும் தனிக்கலம் அல்லது ஒரு சில கலங்கள் சேர்ந்த பல்கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். சிம்பிளான எளிமையான உடல் அமைப்பு. இப்போ பாருங்கள், ஒரு ஜன்னலுக்குள்ளால் ஒருத்தர் பூந்துட்டு போகணுமா இருந்தால் மனுஷனுக்கு பூந்துட்டு போயிடுமா? இல்லாது. அதுவே ஒரு பூனை என்ன செய்யலாம்? ஜன்னலுக்குள்ளால் பூந்து, ஏன்? சின்னதாக இருக்கிறது தான். அது மாதிரி தான் பிள்ளைகள். நுண்ணங்கி கண்ணுக்கு தெரியாது, காற்றுல பறந்து வந்துடும். மலங்கிச்சா? அப்போ அதில் உடல் எளிமையாக இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் பறந்து வாழ்வதற்கு ஒரு காரணம். ரெண்டாவது, துரித வளர்ச்சி, வேகமான வளர்ச்சி. ரைட்? சில நுண்ணங்கிகள் 20 நிமிஷத்தில் வளர்ந்து குட்டி போட்டுரும், பெருக்கம் அடைஞ்சிடும். அப்படி சில பாக்டீரியாக்கள் இருக்குது. அதுக்குரிய வீடியோ கிளிப்பை நீங்கள் கீழே பார்க்கலாம். அப்போ இந்த நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் துரிதமான வளர்ச்சி, துரித இனப்பெருக்கத்தை காட்டும். வேகமாக பெருக்கம் அடையும். அது அவங்க எல்லா சூழலையும் வாழ்கிறது ஒரு காரணம். வித்தியாசமான போஷணை முறைகளை காட்டுவாங்க. போஷணை முறைகள் வித்தியாசப்படும். அது நுண்ணங்கிகள் வேறு சூழலில் வாழ்கிறதுக்கு காரணம். ரைட்? இப்படி பெரும்பாலான இயல்புகள் அந்த நுண்ணங்கிகள் வச்சிருக்கிறதால அசாதாரணமான சூழல்களையும் நுண்ணங்கிகள் வாழுது. அது என்ன அசாதாரண சூழல்களுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டால் சொல்லாங்க பாருங்கள் பிள்ளைகள். வெந்நீரூற்று, சுடு தண்ணி, வெந்நீரூற்றுல ஏனைய அங்கிகளுக்கு வாழலுமா? இயலாது. ஆனால் நுண்ணங்கி வாழும். அதுபோல் உவர் சதுப்பு நிலங்களில் இருக்கிற கண்டல் தாவரங்களே உள்ளுக்கு மூச்செடுத்துக்கொள்ள இல்லாமல் தான் வழியால் வேர்களை விட்டு சுவாசித்து கொண்டிருக்குது. உள்ளுக்கு வழி இல்லை, போதாதுன்றதால். அப்போ இப்படியான கண்டல் சதுப்பு நிலங்கள், உவர் சதுப்பு நிலங்களில் கூட நுண்ணங்கிகள் வாழும். பெட்ரோல், டீசல் போன்ற பெட்ரோலியம், அதில் கூட நுண்ணங்கி வாழுமா? பெட்ரோலில் நுண்ணங்கியோடு வாழ்கிறா யோசிச்சு பாருங்களேன் பிள்ளைகள். அதில் கூட நுண்ணங்கி வாழுமா? இப்படியான அசாதாரணமான சூழல்கள், ஏனைய அங்கிகளுக்கு வாழ முடியாத சூழல்கள், இந்த இடங்கள்லையும் நுண்ணங்கிகள் வாழுது. இப்போ நாங்கள் இந்த குட்டி அலகுக்குள்ள என்னென்ன விஷயங்களை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நுண்ணங்கிகள் வாழக்கூடிய சூழல்கள் என்ன, நுண்ணங்கிகள் வாழக்கூடிய கீழ்ப்படைகள் என்ன, அந்த மாதிரியான சூழல்கள், அந்த மாதிரியான கீழ்ப்படைகளில் நுண்ணங்கிகள் வாழ்கிறதுக்கு அது கொண்டுள்ள சிறப்பியல்புகள், இசைவாக்கங்கள் என்ன அப்படின்றது சம்மந்தமாக நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். சரி, இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் நுண்ணங்கிகளின் செல்வாக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாடத்தில் மெயின் நோக்கமே இதான். நுண்ணங்கிகளில் செல்வாக்கு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். நுண்ணங்கிகளில் பிரயோகம், நுண்ணங்கியை மனுஷன் எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்ற சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 3 உபாலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு பரிசோதனைகளுக்காகவும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொருளாதார மேம்பாடுன்னா காசு பணத்தை சம்பாதிக்கிறது, ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறுறது.
ரைட். பொருளாதார அபிவிருத்திக்காக நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது. அது மாதிரி பல்வேறு பரிசோதனைகள், எக்ஸ்பெரிமெண்ட், ரைட், பரிசோதனைகளுக்கும் நுண்ணங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அவ்வாறான துறைகளாக இந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுற துறைகளாக பிரதானமாக என்னென்ன துறைகளை சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், விவசாயத்துறை. விவசாயம் எல்லாத்துக்கும் அடிப்படை தானே. எண்ணெய் இல்லாட்டியும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அப்போ விவசாயத்துறை அடிப்படையான ஒரு துறை, அதுக்குள்ளே வந்து நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுதாம். ரெண்டாவது வைத்தியத்துறை. வைத்தியமும் அடிப்படையான ஒன்று தானே பிள்ளைகள். சிலாக்கள் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, மருந்து இல்லாமல் இருந்து கொள்ள மாட்டாங்க. அப்படியும் சில நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த வைத்தியத்துறைக்குள்ளேயும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி பல்வேறு கைத்தொழில் துறைகள்லையும் நுண்ணங்கி பயன்படுது. கைத்தொழில், ரைட், கைத்தொழில் இண்டஸ்ட்ரி. இந்த கைத்தொழில் வெவ்வேறு விதமான பல கைத்தொழில்களுக்குள்ள நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதை நம்ம கீழே ஒன்றா பார்க்க இருக்கிறோம். அது மாதிரி அடுத்தது வந்து சூழல் பாதுகாப்பு. சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள்லையும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. வழி, நீர், நிலம், இது மூன்றையும் தானே பிள்ளை நம்ம சூழல்னு சொல்லுவோம். வழி, நீர், நிலம், இந்த மூன்று விதமான சூழல் பாதுகாப்புலையும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதையும் நாங்கள் ஒன்றொன்றா பார்க்க இருக்கோம். ரைட். இப்போ நுண்ணங்கிகளின் செல்வாக்கு காணப்படும் துறைகள் எவை? நுண்ணங்கிகளின் செல்வாக்கு எந்தெந்த துறைகளில் பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாருங்க, நாங்கள் இப்போ டியூட் ஒன்று பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? இப்போ டியூட் ஒன்று பார்த்தோம் தானே? ரைட். இதில் பாருங்கள், கீழ்ப்படை என்றால் என்னென்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்ப்படை நுண்ணங்கிக்கு உணவு அல்லது போசனை. போசனை வாழிடம் இதை வழங்கக்கூடியது தான் கீழ்ப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்கள் விட்டு எழுதிடும். அது மாதிரி ஃபங்கஸ்களுக்கு உதாரணம் புரோட்டோசோவாக்களுடைய இயல்பு, புரோட்டோசோவாக்களுக்கு உதாரணம், ரைட். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு இதை எழுதலுமா இல்லையா பிள்ளைகள்? எழுதாது தானே? வயசுகள் உயிருள்ளவை உயிரிட்ட இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ அந்த கேள்விகளுக்கு விடைய உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். நுண்ணங்கியில் பயன்படுத்தப்படும் பிரதான துறைகள் எவை ஒரு கேள்வி கேட்டுக்காம பாருங்கள். அதான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. நுண்ணங்கியில் பயன்படுத்தப்படும் பிரதானமான துறைகள் என்னென்ன துறைகளில் நுண்ணங்கியில் பயன்படுத்தப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாவது என்ன நாங்கள் சொன்னோம்? விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த டியூட் உங்களோட கையில் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் இந்த கேள்விகளுக்குரிய விடையை நீங்கள் எழுதி கொண்டே போயிடும் இல்லையா? இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்கள் எழுதி கொண்டே போகலாம் பிள்ளைகள். விவசாயத்துறையில் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. வேறு என்ன துறையில் பயன்படுத்தப்படுது? மருத்துவத்துறை. மருத்துவத்துறை விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படுற மாதிரி மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுது. வேறு என்ன துறையில் பயன்படுத்தப்படுது? இப்போ நாங்கள் பார்த்தோம் கொஞ்சத்துக்கு முதல். யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் பாப்போம். விவசாயத்துறை, மருத்துவத்துறை, கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறை, கைத்தொழில் துறையில் பயன்படுத்தப்படுது. இன்னொன்று பார்த்தோம் ஞாபகம், சூழல் பாதுகாப்பு. சூழல் பாதுகாப்பு அதுலேயும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அப்போ இப்படி ஒரு 4 விதமான துறைகளை நம்ம சொல்கிறோம், நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுற துறைகள். ரைட். அடுத்தது பரம்பரை அழகு சம்மந்தமாக கேட்குறாங்க. நம்ம அதுக்கு வந்து என்ன செய்வோம் பிள்ளைகள்? அடுத்த விஷயத்துக்கு போய் வருவோம். ரைட். கவனிங்க, அங்கிகளின் செல்வாக்கு, அதாவது நுண்ணங்கிகளின் செல்வாக்கு அப்படின்றதுல செல்வாக்கு என்று சொல்லுகின்ற போது 2 விதமான செல்வாக்கு இருக்குது தானே. ஒன்று அனுகூலமான செல்வாக்கும் இருக்குது, அடுத்தது பிரதிகூலமான செல்வாக்கும் இருக்குது. செல்வாக்குன்றதில் 2 மாதிரியும் வரும், நன்மையும் வரும் கெடுதியும் வரும். இப்போ நுண்ணங்கிகளால் நன்மையும் இருக்குது, எங்களுக்கு தீமையும் இருக்குது. நுண்ணங்கிகளால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்போ இந்த நுண்ணங்கிகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை தான் நாங்கள் சொல்கிறோம் அனுகூலமான
செல்வாக்கு. ரைட், அனுகூலமான விளைவுகள். இப்போ நுண்ணங்கியோட அனுகூலங்களுக்குள்ள தான் நாம் இந்த 4 துறைகளை சொன்னோம். விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கி பயன்படுது, மருத்துவத்துக்குள்ளே பயன்படுது, கைத்தொழிலில் பயன்படுது, அதுபோல் சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பயன்படுது. இந்த 4ல் முதலாவதாக இருக்கிற விவசாய கைத்தொழில், விவசாயத்துக்குள்ளுக்கு, விவசாயம்ன்றது ஒரு துறை பிள்ளைகள், கைத்தொழில்ன்றது இன்னொரு துறை. ஆனால் நம்ம இங்கே பார்க்குற விவசாய கைத்தொழிலில் விவசாயத்தையும் கைத்தொழிலாக செய்யலாம் தானே. ரைட், அப்போ இந்த விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சந்தர்ப்பம் என்னடா பிள்ளைகள்? பரம்பரை அழகு தொழில்நுட்பம். விவசாயத்தை ஏறு கலப்பையை பூட்டி மாட்டால வயல் உழுது இப்படி நம்ம செஞ்சோம்டா அதில் அது கைத்தொழிலாக பார்க்குறல, வெறும் விவசாயமாக பார்க்குற. விவசாயத்துக்குள்ளுக்கு இயந்திரங்களை கொண்டு போட்டு, தொழில்நுட்பத்தை கொண்டு போட்டு, விஞ்ஞான அறிவை கொண்டு போட்டு, நுண்ணங்கிகளை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த விவசாயம்ன்றதும் கைத்தொழில் மாதிரி ஆகும். அதைத்தான் இந்த இடத்துல விவசாய கைத்தொழில்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்ப பிரயோகம் விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கியல் பயன்படுத்தப்படுகின்ற முதலாவது ஒரு சந்தர்ப்பம். விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கியல் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த கைத்தொழிலுக்குள்ளுக்கு, விவசாய கைத்தொழிலுக்குள்ளுக்கு பரம்பரை அலகுகள், பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறது. இப்போ இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பம்டா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முன்னாடி எங்களுக்கு பரம்பரை அழகுண்டா என்னன்னு தெரியணும். பரம்பரை அழகுண்டா என்னன்னு தெரியணும். கொஞ்சம் நம்ம வாசிச்சுட்டு அது பிறகு மேலதிகமான விளக்கத்தை பார்ப்போம்ல. நவீன கைத்தொழில் துறையில் அதிகளவில் விளைச்சலை தரக்கூடிய பயிர்கள் மற்றும் விலங்குகளை உற்பத்தி செய்தல். நவீன கைத்தொழில் துறையில் அதிக விளைச்சலை தரக்கூடிய, எங்களுக்கு விருப்பமான ஒரு இயல்பு, அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்கள் மற்றும் விலங்குகளை உற்பத்தி செய்தல். விலங்கும் உற்பத்தி செய்யப்படுது பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, பயிர்களும் உற்பத்தி செய்யப்படுது. ரைட், அப்போ இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. ஏன் பயன்படுது? பயிர்கள், அதிக விளைச்சலை தரக்கூடிய பயிர்களையும் அதிக விளைச்சலை தரக்கூடிய விலங்குகளையும் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த நுண்ணங்கி பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, பனி, அதிக வெப்பம் போன்ற பாதகமான சூழல் நிலைமைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர் வகைகள். பயிர்களுக்கு என்ன பிரச்சனை? வர சூழல் நிலைமைகளால் நிறைய பாதிப்பு வரும். பயிர்களுக்கு பனியால் பாதிப்பு வரும். கடும் வெப்பம்னா தாவரத்துக்கு, பயிர்களுக்கு பாதிப்பு வரும். ரைட், பனியால், கடும் வெப்பத்தால் பாதிப்பு வரும். அதுபோல் களைகளால் பாதிப்பு வரும். தண்ணி இல்லாட்டி வறட்சியால் பாதிப்பு வரும். ரைட், அது மாதிரி அதிக மழை பெஞ்சு ஈரழிப்பாக இருந்தால் ஃபங்கஸுக்களால் பாதிப்பு வரும். இப்படி பயிர்களுக்கு பாதிப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஏற்படும். இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பி பொழைச்சி வாழக்கூடிய வகையில் அந்த பயிர்கள் இருந்துச்சுண்டா அந்த பயிரால் எங்களுக்கு பிரயோசனம் அதிகம். அப்படி சூழல் நிலைமை, பாதகமான சூழல் நிலைமைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த நுண்ணங்கி பயன்படுது. இந்த பிறப்புரிமை தொழில்நுட்பம் அல்லது பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையானது. பூச்சி பீடைகள் இல்லையா, பயிர்களுக்கு சேதம் விளையக்கூடிய பூச்சிகள், பீடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. விலங்குகளை தான் பீடைகள்னு சொல்கிறது, பூச்சி பீடைகள். அப்போ இந்த பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டக்கூடிய பயிர்களை உற்பத்தி செய்யணுமாம். அது மாதிரி அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், தரத்தில் கூடிய பால், தரத்தில் உயர்தரமான இறைச்சி. இப்போ பாருங்கள், சில ஹைப்ரிட் இனங்கள் இருக்குது. பசுமாடுகள் 20 லிட்டர் 25 லிட்டர் பால் கறக்கக்கூடிய பசுமாடுகள் இருக்குது. 20 லிட்டர்னா கொஞ்சமாக பிள்ளைகள்.
யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு நல்ல தரமான அதிக அளவில் பாலை தரக்கூடிய பால் மாடுகள் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னா இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பம். ரைட், தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அப்போ இப்படி பயிர்களையும் விலங்குகளையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இயல்புகள் காணப்படக்கூடிய பயிர்களையும் விலங்குகளையும் உற்பத்தி செய்வதற்காக என்ன பயன்படுத்தப்படுதாமண்டா பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியணும் போல இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பம்டா என்னன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கொண்டு வருது இல்லையா? இப்படி அதிகமான நலவுகள் இருக்கக்கூடிய தாவரங்களை விலங்குகளை உற்பத்தி செய்கிறதுக்கு பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதா? சரி, பரம்பரை அழகு தொழில்நுட்பம்னா என்னன்னாங்க பார்க்கணும் என்ன பிள்ளைகள். ரைட், அதுக்கு இன்னொரு பந்தியை நம்ம வாசித்து கொண்டு அது போம்பிள்ளைகள். அவ்வாறே உயிரிய பீடைகொல்லிகள் களைகொல்லிகள் ஆகியவற்றின் உற்பத்தியிலும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பீடைகளுக்கு எதிர்ப்பான அங்கிகளை உருவாக்குறதுக்கும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது, பரம்பரைகளை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி அப்படியே பயிர்களுக்குள்ளுக்கு பீடைகள் வந்தால் அந்த பீடைகளை அழிக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நுண்ணங்கி பரம்பரை அழகு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. வழங்குதா பிள்ளைகள் சொல்கிறது? ரைட். விட்டமின் ஏயை உள்ளடக்கிய போஷணை பெருமானம் கூடிய பொன்னிற அரிசி. பொன்னிற அரிசி என்ன பிள்ளைகள்? பொன்னிற அரிசி. இந்த பொன்னிற அரிசியை அதான் இங்கிலீஷில் கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏற்கனவே படம் ஒன்று பார்த்தோம். அப்போ இந்த பொன்னிற அரிசியை உற்பத்தி செய்கிறதுக்காக எது பயன்படுத்தப்படுதுண்டா எர்வீனியா உரடோவரா. எர்வீனியா உரடோவரா அப்படிங்கிற இந்த எர்வீனியா என்ற இந்த நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது. சரிதானே பிள்ளைகள்? எர்வீனியா என்ற நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த எர்வீனியான்றது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய பரம்பரை அலகுகள் பயன்படுத்தப்படுதா? இப்போ நம்ம மெல்ல மெல்ல இதுக்குள்ள நுழையிறோம்னா பரம்பரை அலகுண்டா என்னன்றதுக்கு போகிறோம் நாங்கள் இப்போ. அப்போ இந்த பாக்டீரியாவில் அந்த நுண்ணங்கியில் காணப்படக்கூடிய பரம்பரை அலகுகள் இந்த கோல்டன் ரைஸ் பொன்னிற அரிசியை உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஒன்று திசம் உண்டு. நம்ம மேலே பார்த்த பிள்ளைகள் என்ன பாருங்க, இது பொன்னிற அரிசி, சாதாரண அரிசி. அப்போ சாதாரண அரிசியை பொன்னிற அரிசியாக மாற்றுறதுக்கு எர்வீனியா என்ற அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பரம்பரை அலகுண்டு ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குதான். அந்த பாக்டீரியாவில் உள்ள பரம்பரை அழகை கொண்டு வந்து இதுக்குள்ளே கொடுத்த உடனே அது பொன்னிற அரிசியாக மாறுது இல்லையா பிள்ளைகள்? ரைட், அது என்னென்னு பார்ப்போம் நாங்கள். ரைட், ஒன்று திசம் உண்டு. தொடர்ந்து சொல்கிறாங்க பேசிலஸ் தெரிஜென்சிஸ் பாக்டீரியாவின் நிறமூர்த்தங்களை இணைப்பதன் மூலம் பீடைகளுக்கு நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யப்படும். பீடைகள் பூச்சி பீடைகள். இந்த பூச்சி பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய பூச்சி பீடைகளை அழிப்பதற்காக சில கெமிக்கல் ரசாயன பதார்த்தங்கள் தயாரிக்கப்படுது. அந்த ரசாயன பதார்த்தங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த பேசிலஸ் தெரிஜென்சிஸ் அப்படிங்கிற இந்த பாக்டீரியாவினுடைய நிறமூர்த்தம்னு சொன்னாலும் சரி பிள்ளைகள், பரம்பரை அலகுன்னா ரெண்டும் ஒன்று தான். நிறமூர்த்தம் பரம்பரை அலகு பயன்படுத்தப்படுது. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல நிறமூர்த்தம்டா என்ன, பரம்பரை அலகுண்டா என்னண்டு. அப்போ பாருங்கள், ரசாயன பதார்த்தங்கள் பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையான சில ரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் பாக்டீரியாவோட நிறமூர்த்தம் பயன்படுத்தப்படுதாம். பொன்னிற அரிசியை உற்பத்தி செய்கிறதுக்கும் பாக்டீரியா எர்வீனியான்ற ஒரு வகை பாக்டீரியாண்டா நிறமூர்த்தம் அல்லது டிஎன்ஏ அல்லது பரம்பரை அலகு இதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே. நீங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு போகிற டைமில் கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க. அப்போ இந்த நிறமூர்த்தம் அல்லது பரம்பரை அலகு பயன்படுத்தப்படுகிறது இந்த சந்தர்ப்பங்களில். இப்போ நாங்கள் இந்த பாக்டீரியாவோட பரம்பரை அலகு எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்ப்போம். அதுக்குரிய வீடியோ கிளிப் நீங்கள் கீழே பார்க்கலாம். அதான் பிள்ளைகள்,
இன்சுலின் உற்பத்தின்னு சொல்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இன்சுலின் ஏற்றுவாங்க சில நோயாளிகளுக்கு, சுகர் பேஷண்ட்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் நீரிழிவு நோயாளர்களுக்கு இன்சுலினை ஏற்றுவாங்க. இன்ஜெக்ஷனாகவோ டேப்லெட்டாகவோ இன்சுலின் எடுப்பாங்க. இந்த இன்சுலின் இன்றைக்கு உலகத்தில் அதிகப்படியான அளவு தேவைப்படக்கூடிய ஒரு மருந்து பிள்ளைகள். இன்சுலின் ஆரம்பத்தில் இன்சுலின் பன்றியிலேருந்து உற்பத்தி செஞ்சாங்களாம். முஸ்லீம்ஸ் பன்றி பக்கத்துலேயும் எடுக்க மாட்டோம் என்ன, ரைட். அப்போ அந்த பன்றியிலேருந்து தான் ஆரம்பத்தில் இன்சுலின் தயாராகிச்சு. ஆனால் அதுக்கு செலவினம் அதிகம். அதால் இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு பாக்டீரியாவை வச்சு இன்சுலினை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த பாக்டீரியாவோட பேர் ஈ கோலி, விராட் கோலின்ற மாதிரி ஈ கோலி. எப்படி பிள்ளைகள்? ஈ கோலி என்ற ஒரு பாக்டீரியா இந்த இன்சுலின் உற்பத்தியில் பயன்படுது. இந்த பாக்டீரியாவை எப்படி இன்சுலின் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே உள்ள வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு இங்கே சாம்பிளுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ மனுஷனில் இன்சுலின் எங்கே உற்பத்தி ஆகும்னு கேட்டால், மனிதன் இறப்பை இருக்குதானே பிள்ளைகள், இந்த இறப்பை அதுக்கப்புறம் முன் சிறுவுடல் இப்படி வரும். இந்த இடத்துல தான் சதையை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது பிள்ளைகள். சதைன்னு சொல்லி ஒன்று இருக்குது இடத்துல. இந்த சதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்குகன் சிறுதீவுகள் தான் பிள்ளைகள் இந்த இன்சுலினை சுரக்குது. அப்போ இந்த இன்சுலின் அப்படின்ற ஓமோன், இது ஒரு ஓமோன். இந்த இன்சுலின் தான் எங்களோட உடம்பில் இருக்கிற நாங்கள் சாப்பிட்றதால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த கார்போஹைட்ரேட் ஒரு வகையான குளுக்கோஸை சேமிப்புணவான கிளைக்கோஜனாக மாற்றுது. அப்போ அந்த வேலையை செய்கிறது இன்சுலின். குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனாக மாற்றி பேக் பண்ணுறேன். அப்போ இந்த சீனி நோயின்டா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு இன்சுலின் போதா. ஏன்? அவங்களோட குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் இல்லை. அதுக்கு தான் இன்சுலினை ஏற்றுறது. அப்போ இந்த இன்சுலின் போயிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் கிளைக்கோஜனாக மாற்றும். இப்போ இந்த சதைக்கு பக்கத்தில் இருக்க இலங்கான் சிறுதீவுகள் இந்த இன்சுலினை சுரக்கலண்டா அவருக்கு செயற்கையாக இன்சுலினை உற்பத்தி செய்யலை. அது ஒரு உயிரங்கி தான் இன்சுலின் சுரக்கணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய கலங்களில் காணப்படக்கூடிய நிறமூர்த்தம் அப்படின்னு இருக்குது. அந்த நிறமூர்த்தம் எடுத்திங்கன்னா அந்த நிறமூர்த்தங்களில் ஒவ்வொரு பரம்பரை அலகு இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரம்பரை அலகுகள் இந்த நிறமூர்த்தத்தில் இருக்குது. அதில் ஒரு ஏரியாவில் ஒரு பரம்பரை அலகு ஒன்று இருக்கு பிள்ளைகள். இந்த இன்சுலினை உற்பத்தி செய்வதற்கான பரம்பரை அலகு, பரம்பரை அலகு ஒன்று இருக்குது. இந்த இன்சுலினை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பரம்பரை அலகு. அப்போ அந்த பரம்பரை அலகு கொடுக்குற மெசேஜால் தான் நம்மளோட உடம்புல இந்த சதை இன்சுலின் உற்பத்தி செய்யுது. அப்போ அந்த மெசேஜுக்கு தான் பரம்பரை அலகுன்னு சொல்கிற. இங்கிலீஷில் நம்ம அதை ஜீன்னு சொல்லுவோம். அந்த பரம்பரை அலகை, அது கண்ணுக்கு தெரியும் அவ்வளோ சின்ன சைஸில் உள்ள பிள்ளைல, அந்த பரம்பரை அலகை வெட்டி எடுத்துக்கொண்டு இப்போ பாக்டீரியா இருக்குது. இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்குள்ளுக்கும் வட்ட வடிவான டிஎன்ஏ ஒன்று இருக்குது. சொல்கிற வட்ட டிஎன்ஏ அல்லது வட்ட வடிவ டிஎன்ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாஸ்மிட்னு சொல்கிறோம்ல. பிளாஸ்மிட் அது மாதிரி இதில் கரு பதார்த்தம், ஏனைய புண்ணங்கங்கள், குளியோர்கள் இதெல்லாம் இருக்க போல. ரைட் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறோம். என்ன ஆப்ரேஷன்டா, மனுஷண்ட உடம்புல இன்சுலினை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான அந்த பரம்பரையில் ஒரு துண்டை வெட்டி எடுத்துகிட்டு வரந்தானே பிள்ளைகள். அந்த துண்டை அப்படியே கொண்டு வந்து இந்த பாக்டீரியாவை வெட்டி ஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கிற இந்த வட்ட டிஎன்ஏ என்ன செய்கிறேன்னா இதை வெட்டி துறக்கிற பிள்ளைகள். இந்த டிஎன்ஏயை வெட்டி அதை துறந்து இந்த இன்சுலின் உற்பத்திக்கு தேவையான டிஎன்ஏ துண்டை கொண்டு வந்து அந்த பரம்பரையில் கொண்டு வந்து இந்த வட்ட வடிவான டிஎன்ஏக்குள்ளுக்கு பொருத்தினா அதுக்கு பிறகு அது எப்படி வரும்டா, இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம் இல்லையா,
இதை வந்து வெட்டிட்டோம். சரி, ரைட். இப்போ நான் அதே கலர் எடுப்போமே. இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த டிஎன்ஏ, இந்த வட்டவுடைய டிஎன்ஏ வந்து நம்ம வெட்டி திறந்திருக்கோம் பிள்ளைகள், வெட்டி திறந்திருக்கோம். இப்போ மனுஷண்ட உடம்புல இருந்து கொண்டு வந்த இந்த டிஎன்ஏ துண்டை கொண்டு வந்து இதில் வச்சு விட்டுறோம் பிள்ளைகள். இது லேசி வேலையில், இது நம்ம இப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஆனால் அதை விஞ்ஞானிகள் அதை செய்கிறாங்க, அதை மருத்துவர்கள் அதை அந்த தொழில் செய்கிறவங்க செய்கிறாங்க. இப்போ மனுஷண்ட இன்சுலினை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான அந்த பரம்பரை அழகு, அந்த துண்டை தான் பரம்பரை, அந்த டிஎன்ஏ, அந்த நிறமூர்த்தத்துலேருந்து வெட்டி எடுக்கிற துண்டு, அந்த ஜீன், அந்த பரம்பரையில் கொண்டு வந்து இப்போ நம்ம பாக்டீரியாவுக்குள்ளே பொறுத்திருக்கிறோம். இப்போ இந்த பாக்டீரியா ஆப்ரேட் பண்ணிவிட்டு இவரை இப்போ நம்ம வளர விட்டோம்டா, இவருக்கு தேவையான போஷணையை வாழிடத்தை கொடுத்தோம்டா, இவர் குயிக்காக இப்படி 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 இதில் பெருக்கம் அடைவார். ரைட். கடுமையான எண்ணிக்கையில் இவர் பெருக்கம் அடைஞ்சி இவருக்குள்ளே இருக்கிற இப்போ மெசேஜ் என்னது? இன்சுலினை சுரக்கிறதுக்கான மெசேஜ். இப்போ அவர் என்ன செய்ய போகிறாரு? இன்சுலினை நல்லா சுரக்க போகிறாரு, தாராளமாக இன்சுலின் சுரக்க போகிறார். அந்த இன்சுலினை கொண்டு போயிட்டு மனுஷனுக்கு டேப்லெட் ஆகவோ இன்ஜெக்ஷன் ஆகவோ ஏற்றுவாங்க. இதைத்தான் பிள்ளைகள் சொல்கிறது பரம்பரை அழகு தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். பரம்பரை அழகு தொழில்நுட்பம். இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் நுண்ணங்கியும் பயன்படுத்தப்படுது, நுண்ணங்கி பயன்படுத்தப்படாத பரம்பரை அழகு தொழில்நுட்பங்களும் இருக்குது. ஒரு தாவரத்தில் உள்ளதை வெட்டி இன்னொரு தாவரத்தில் ஒட்டுற அப்படியானதும் இருக்குது. பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ளுக்கும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம் இருக்குது. நம்ம இப்போ இங்கே பார்க்குறது பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ளுக்கும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம். அதுதான் இந்த இன்சுலின் உற்பத்தியில் நுண்ணங்கி பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ளே பயன்படுத்தப்படுது. இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல நம்ம சொன்னோம் பொன்னிற அரிசி உற்பத்தியில் எர்வீனியான்ற நுண்ணங்கி இதே மாதிரி பரம்பரை அழகு வெட்டி கொண்டு வந்து எடுத்து அந்த அரிசிக்குள்ளே போட்டு ஒட்டி அந்த வேலையை செய்கிறது. அப்போ இது வந்து பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது. அது மாதிரி இந்த பெசிலஸ் தெரிஞ்சென்சிஸ் என்ற இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய நிறமூர்த்தங்களை வச்சு பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையான ரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ இதுகள் தான் பிள்ளைகள் நுண்ணங்கிகள் பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ளே பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம். வளைஞ்சா பிள்ளைகள் அது ரைட். இப்போ நுண்ணங்கிகளோட அனுகூலங்கள் என்னென்ன துறைகளுக்குள்ளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொன்ன உண்டு? விவசாயத்துறை, ரெண்டாவது கைத்தொழில் துறை, மூன்றாவது மருத்துவத்துறை, நாலாவது சூழல் பாதுகாப்பு. இந்த நாலில் முதலாவது மருத்துவத்துறைக்குள்ளே நுண்ணங்கி பயன்படுற சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். அதில் முதலாவது சந்தர்ப்பமாக பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ள நுண்ணங்கி பயன்படுற சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ள நுண்ணங்கி எங்கே பயன்படுத்துன்னு கேட்டால் 2-3 உதாரணங்கள்னு சொல்லலாம். பொன்னிற அரிசியில் நுண்ணங்கிகள் பரம்பரை அழகு தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையான ரசாயன பதார்த்தங்களை தயாரிக்கிறதுல இந்த நுண்ணங்கி பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது. இன்சுலின் உற்பத்தியில் நுண்ணங்கி பரம்பரை அழகு தொழில்நுட்பத்துக்குள்ளே பயன்படுத்தப்படுது. இப்படி ஒரு 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிடும்ல. இப்போ நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறோம் என்னென்னா விவசாய விவசாயத்துக்குள்ளுக்கும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்ற ரெண்டாவது சந்தர்ப்பம்தான் நைதரசன் பதித்தல் என்று நம்ம சொல்கிறோம். விவசாய கைத்தொழிலுக்குள்ள நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்ற ரெண்டாவது சந்தர்ப்பம்தான் என்னது பிள்ளைகள்? நைதரசன் பதித்தல். என்ன சொல்கிறாங்க? நைதரசன் பதித்தல். எங்கே பதிக்கிற? மண்ணுக்குள்ளே பதிக்கிற, மண்ணுக்குள்ளே பதிக்கிறது. நைதரசன் பதித்தல்னா என்ன? ரைட், அதை நம்ம விளங்கி பார்ப்போம் பிள்ளைகள். கவனிங்க. வளிமண்டலத்தில் 78% நைதரசன் வாயு காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் என்னென்னு கேட்டால் என்ன பிள்ளை சொல்லுவீங்க நீங்கள்? நைதரசன் வாயு எத்தனை வீதம் இருக்குதாம்? 78% இருக்குதாம் பிள்ளை. ரெண்டாவதாக இருக்கிற வாயு ஆக்சிஜன் வாயு எத்தனை வீதம் இருக்குதாம்? 21% இருக்குதாம். மூன்றாவதாக இருக்கிற வாயு ஆகன் வாயு எத்தனை வீதம் இருக்குதாம்? 0.9% இருக்குதாம். அதுக்கு அடுத்தபடியாக தான் பிள்ளைகள் CO2 வாயு 0.003% இருக்காம்.
சரிதானே பிள்ளைகள்? 0 சாரி நான் கொஞ்சம் ஒரு சைபர் கூட போட்ட பிள்ளைகள் 0.03% இருக்கா. 0.03%. ரைட். அப்போ கார்பன் சைட் எத்தனை சதவீதம் இருக்குது? 0.03% இருக்குது. 0.03. சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ இந்த வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய இந்த வாயுக்களில் ரைட். கவனிங்க பிள்ளைகள், நுண்ணங்கிகள் விவசாயத்துறைக்குள்ள பயன்படுத்தப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் நாங்கள் பார்த்தோம். அதுதான் பரம்பரை அலகு தொழில்நுட்பம். விவசாயத்துக்குள்ள பரம்பரை அலகை வெட்டி ஒட்டுற இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுது. நுண்ணங்கி விவசாய கைத்தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரெண்டாவது சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் நைதரசன் பதித்தல் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, வளிமண்டலத்தில் ஏறத்தாழ 78% நைதரசன் வாயு காணப்படுதாம். வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய வாயுக்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? வளிமண்டலத்தில் நம்ம 100 மில்லிலிட்டர் எடுத்தோம்னா, கனவளவுப்படி ஒரு 100 மில்லிலிட்டர் வளி நம்ம எடுத்தோம்னா ஒரு பலூனுக்குள்ளுக்கு ஒரு பை ஒன்றுக்குள்ளுக்கோ அதில் மில்லிலிட்டருக்கு கனவளவுப்படி எவ்வளவு இருக்குமா இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 78% என்னவாக இருக்குமாம்? 78% N2 கேஸ் இருக்குமா. அதுக்கு அடுத்தபடியாக 21% என்ன வாயு இருக்குமாம்? O2 கேஸ் இருக்குமா. அப்போ இந்த 78ஐயும் 21ஐயும் கூட்டினீங்கன்னா எத்தனை பிள்ளைகள் வரும்? 78 21 99 இல்லையா? பாருங்க பிள்ளைகள். அப்போ வளிமண்டலத்தில் 100 மில்லிலிட்டர் எடுத்தால் அந்த 100 மில்லிலிட்டரில் 99 மில்லிலிட்டருக்கு நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கான். அப்போ ஏனைய 1% தான் ஏனைய அத்தனை வாயுக்களும் நீராவி தூசுனிக்கு எல்லாமே இருக்குது. அப்போ வளிமண்டலத்தில் 99% நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. அதில் 78% நைட்ரஜன் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த வாயு என்னென்னு பார்த்தா பிள்ளைகள், மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வாயு 0.9% என்ன இருக்காம்டா? ஆகன் வாயு இருக்காம் பிள்ளைகள். ஆகன் சடத்துவ அல்லது விழுமைய வாயுன்னு சொல்லுவோம். ஆகன் வாயு இருக்காம். நாலாவது இடத்துல தான் மிக குறைவாக எவ்வளவு? 0.03. இப்போ சில இடங்களில் 0.04 சொல்கிறாங்க பிள்ளைகள். கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கூட்டிட்டான் வளிமண்டலத்தில், ரொம்ப பாதிப்பு கார்பன் டை ஆக்சைடு கூட்டுறது. இப்போ 0.04 சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட சிலபஸுக்கு 0.03 தான். அப்போ 0.03% என்ன காணப்படுதாம்? CO2 வாயு காணப்படுதாம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை நம்ம பார்த்துருக்கோம். அதில் 78% காணப்படக்கூடிய இந்த நைதரசன் வாயு வளிமண்டலத்தில் காணப்படுகின்றது. எங்கே காணப்படுது? வளிமண்டலத்தில் தான் நைதரசன் வாயு காணப்படுது. அதில் இருப்பிடம் வளிமண்டலம். ஆனால் பிள்ளைகள், தாவரங்களுக்கு, அவரை குடும்ப தாவரத்துக்கு மட்டுமில்லை, பொதுவாக
எல்லா விதமான தாவரங்களுக்கும் இந்த நைதரசன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு போஷணை பதார்த்தம். தாவரங்களுக்கு அவசியமான மிக முக்கியமான போஷணை பதார்த்தங்கள் 3 இருக்கு பிள்ளை. ஒன்று நைட்ரஜன், அடுத்தது பாஸ்பரஸு, அடுத்தது பொட்டாசியம். இது 3ஐயும் நாங்கள் என்பிகேன்னு சுருக்கமாக சொல்கிறோம். என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது 3ம் தாவரங்களுக்கு மிக அவசியமான 3 போஷணை மூலகங்கள், 3 கனியுப்புக்கள். இது 3ஐயும் தான் நாங்கள் தாவரத்துக்கு அதிகமாக பசலையாக போடுறோம். யூரியா போடுறோம்டா என்ன அர்த்தம் தெரியுமா பிள்ளைகள்? தாவரத்துக்கு நம்ம நைட்ரஜனை கொடுக்குறோம். நைட்ரஜனை தாவரத்துக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி தான் யூரியாவை போடுறோம். அப்போ நைதரசனுங்கிறது தாவரத்தில் மிக முக்கியமான ஒரு போஷணை மூலகம். ஆனால் அந்த நைதரசன் வளிமண்டலத்தில் இருக்குதாம் பிள்ளைகள் 78%. பாருங்கள், வளிமண்டலத்தில் 78% இருக்குது. தாவரத்துக்கு அதுதான் ரொம்ப அதிகமாக தேவை. அதுக்காக வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசனை தாவரத்தால் உறிஞ்சேலுமா? உறிஞ்சேலாது. வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தான் இலை ஒளித்தொகுப்பு கிடைக்குமே தவிர நைதரசனை உள்ளுக்கு உறிஞ்சேலாதவருக்கு. அப்போ இந்த நைதரசனை என்ன செய்யணும்னு கேட்டால், வேரோட சேர்த்து, அதாவது வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றுற நேரத்தில் அந்த தண்ணியில் கரைச்சி நைட்ரஜனை கொடுத்தா தான் அது தாவரத்துக்கு பசலையாக கிடைக்கும். அதுக்கு தான் தாவரத்துக்கு பசலை போட்டுட்டு வேருக்கு கொஞ்சம் அப்படி தள்ளி பசலையை யூரியாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றினா அந்த யூரியா தண்ணியில் கரைஞ்சி அப்படியே அந்த வேருக்குள்ளால் அந்த தண்ணியோட அப்படியே யூரியா போயிடும், தாவரத்துக்கு நைட்ரஜன் கிடைக்கும். அப்போ மண்ணுக்குள்ளேயும் வழி இருக்கா இல்லையா? வளிமண்டலத்திலையும் வழி இருக்குது, மண்ணுக்குள்ளுக்கும் வழி இருக்குது. மண்ணுக்குள்ளுக்கு இருக்கிற அந்த வளிமண்டலத்திலையும் நைதரசன் வாயு இருக்குது. அப்படின்னா பிள்ளைகள், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்படி எடுப்போமே. இப்படி ஒரு தாவரம் ஒன்று இருக்குது பிள்ளைகள், சரிதானே? ஒரு தாவரம் ஒன்று இருக்குது. இதில் என்ன பிரச்சனைடா, இந்த வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய இந்த நைட்ரஜன் வாயு, இது என்ன வாயு? N2 நைட்ரஜன் வாயு. அது மண்ணுக்குள்ளுக்கும் இருக்குது, மண்ணுக்குள்ளுக்கும் வழி இருக்குது, நைட்ரஜன் வாயு இருக்குது. ஆனால் இந்த நைட்ரஜன் வாயுவை என்ன செய்யலாதுண்டா, இந்த நைட்ரஜன் வாயுவை இந்த தாவரத்தால் உள்ளுக்கு எடுக்கலாது. ஏன்? இந்த வாயு நிலையில் இருக்குது. அப்போ N2 இருக்கிற அந்த நைட்ரஜன் வாயுவை தாவரத்தால் உறிஞ்சப்படக்கூடிய போஷணை வடிவத்துக்கு அதை நம்ம நைட்ரேட்டுன்னு சொல்லுவோம். NO2-, அது மாதிரி NO3-, ரைட், NO2-, அது மாதிரி NO3-, இப்படியானதான் பிள்ளைகள் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற நைட்ரஜனை வந்து அகத்துறிஞ்சப்படக்கூடிய வடிவம். அப்போ இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற இந்த நைட்ரஜனை இந்த வடிவத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு நுண்ணங்கி பயன்படுது. மண்ணுக்குள்ளுக்கும் நைட்ரஜன் வாயு இருக்குது, வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு இருக்கிற மாதிரி அது மண்ணுக்குள்ளுக்கும் வழி இருக்குதானே. அப்போ அந்த நைட்ரஜன் வாயுவை தாவரத்துக்கு உறிஞ்சலாதே, தண்ணியில் கரைஞ்சி உள்ளுக்கு கொண்டு போகலாதே. அப்போ தண்ணியில் கரைச்சி உள்ளுக்கு கொண்டு போகக்கூடிய பசலையாக, கனி உப்பாக, அயனாக மாற்றி கொடுக்குற வேலையை ஒரு நுண்ணங்கி செய்து பிள்ளைகள். அந்த நுண்ணங்கிக்கு பேர் ரைசோபியம். ரைசோபியம் சொல்கிறேன். இந்த ரைசோபியம் என்ற வகை நுண்ணங்கி அது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்கள் தாவரத்தில் காணப்படக்கூடிய இந்த வேரில் காணப்படுதாம். ஆனால் அது எல்லா வகையான தாவரங்கள்லையும் இல்லை, அவரை குடும்ப தாவரங்கள்ல. அவரை குடும்ப தாவரங்கள்ல ஒரு பாக்டீரியா இருக்குது, அவரோட பேர் ரைசோபியம். இந்த பாக்டீரியா என்ன செய்துண்டா, இந்த N2 நைட்ரஜன் வாயுவை அகத்துறிஞ்சப்படக்கூடிய போஷணையாக மாற்றி கொடுக்குது. இந்த வேலையை தாம்பல் சொல்றது நைதரசன் பதித்தல்னு சொல்கிறோம். பதித்தல் எங்கே பதிக்கிற? மண்ணுக்குள்ள நைதரசனை பதிக்கிறது தான்
நைட்ரசன் பதித்தல்னு சொல்கிறோம். இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள்? நம்ம இப்போ புத்தகத்துக்கு கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக வழங்கும். பெரும்பாலான தாவரங்களால் இந்த நைட்ரசன் வாயுவை நேரடியாக பயன்படுத்த முடியாது. நைட்ரஜன் வாயுவை தாவரங்களால் பயன்படுத்த இயலாது. எனினும் போஞ்சி, பயற்றை, சிறகவரை போன்ற அவரை குடும்ப தாவரம், இந்த பேரை ஞாபகம், அவரை குடும்ப தாவரம். உதாரணம் போஞ்சி, பயற்றை, சிறகவரை, அவரை குடும்ப தாவரம். அது மாதிரி தொட்டாச்சிருங்கிலையும் இந்த நைட்ரசனை பதிக்கக்கூடிய இந்த ரைசோபியம் வகை பாக்டீரியாக்கள் வாழுது பிள்ளைகள். ரைட். அப்போ இந்த தாவரங்களில் உள்ள வேர் சிறுகணுக்கள், இந்த பாருங்கள், வேரில் வந்து முடிச்சா இருக்குது. ஒரு பயற்றம் கொடி ஒன்றை நீங்கள் பிடுங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சா இருக்குது, வேரில் கெடியாக இருக்கும். இது என்ன முடிச்சுன்னு சொன்னால், இந்த முடிச்சுகளுக்கு தான் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்குது. இந்த ரைசோபியம் வகை அப்படின்ற நுண்ணங்கி பாக்டீரியா அந்த முடிச்சுகளுக்கு தான் இருக்குது. அதுக்குள்ளுக்கு அவர் இருந்து கொண்டு தான் அந்த நைட்ரஜன் வாயுவை இப்படி பசலையாக மாற்றி கொடுக்குறார். எங்கே இருக்குது இந்த செட்டப்? அவரை குடும்ப தாவரங்களில். இந்த வேலைக்கு என்ன பேர் சொல்கிற? நைட்ரசன் பதித்தல். இந்த செயற்பாட்டுக்கு தான் பேர் சொல்கிற நைட்ரஜன் பதித்தல். அப்போ நைட்ரஜன் பதித்தலால் தாவரங்களுக்கு நைட்ரசன் பசலை கிடைக்குதா இல்லையா? அப்போ தாவரத்துக்கு நுண்ணங்கி நன்மை செய்தா இல்லையா? ரைசோபியவை நுண்ணங்கி இது இயற்கையாக அவரை குடும்ப தாவரங்களில் இந்த வேலை நடக்குதுல்ல. ரைட். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம என்ன செய்யறோம்னா பாருங்கள், அவரை குடும்ப தாவரங்களின் விளைச்சலை அதிகரிப்பதற்காக ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வர்த்தக ரீதியாக உற்பத்தி செய்யப்பட்டு நிலத்தில் சேர்க்கப்படும். அப்போ இந்த ரைசோபியம் என்ற பாக்டீரியா அவரை குடும்ப தாவரங்களில் வேறு சிறுகணுக்களில் கொஞ்சம் தானே எப்படி இருக்கும். நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டால், லேபில் இந்த ரைசோபியம் வகை பாக்டீரியாவை நல்ல அதிகமாக பெருக்கமடைய செஞ்சு மண்ணில் கொண்டு போயிட்டு போடுறது. அப்போ மண்ணில் ரைசோபியம் வகை பாக்டீரியா பெருக்கமடைஞ்சால் என்ன நடக்கும்? மண்ணுக்குள்ளே இருக்கிற வளிமண்டல நைட்ரசன் வாயு எல்லாத்தையும் அது நைட்ரேட்டாக மாற்றி 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 கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ மண்ணை வளப்படுத்துகிறோமா இல்லையா? மண்ணை வளப்படுத்துறதுக்கு நுண்ணங்கி பயன்படுதா இல்லையா? மண்ணுக்கு போஷணையாக மாற்றி கொடுக்குதா இல்லையா நைட்ரசனை? இந்த நுண்ணங்கி அந்த தொழிற்பாட்டை செய்து நைட்ரசன் பதித்தலில் பங்களிப்பு செய்யும் மண்ணில் சுயாதீனமாக வாழும் அசட்டோபாக்டர் எனப்படும் பாக்டீரியாக்களும் பயிர் நிலங்களுக்கு நேரடியாக சேர்க்கப்படும். அப்போ இந்த ரைசோபியம் அப்படிங்கிறது எங்கே காணப்படுது? அவரை குடும்ப தாவரங்களில் காணப்படுது. அதில் வேறு குழுக்கு இருக்குது. அது சுயாதீனமாக மண்ணில் எல்லா இடத்தையும் இருக்குமா? இருக்காது. அப்போ அவரை குடும்ப தாவரங்களோட கனெக்ஷனில் உள்ள ஆள் தான் இந்த ரைசோபியம்ன்றது. அந்த ரைசோபியத்தை போல இன்னொரு ஆள் இருக்கார் பிள்ளைகள், அவரோட பேர் என்னன்னு கேட்டால் அசட்டோபாக்டர். என்ன பேர்? அசட்டோபாக்டர். இந்த அசட்டோபாக்டர்ன்றது மண்ணில் சுயாதீனமாக வாழக்கூடிய, இது முக்கியம் பிள்ளைகள், மண்ணில் சுயாதீனமாக. அவர் தான் ரைசோபியம்ன்றவர் தான் அவரை குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறவர். இந்த அசட்டோபாக்டர்ன்றது மண்ணில் சுயாதீனமாக வாழக்கூடியது. அப்போ மண்ணில் சுயாதீனமாக வாழக்கூடிய இந்த அசட்டோபாக்டர்ன்றப்படுற இந்த பாக்டீரியா என்ன செய்யும்னு கேட்டால், மண்ணில் சுயாதீனமாக வாழ்ந்து நைட்ரஜனை நைட்ரேட் பசலையாக மாற்றும். அப்போ இந்த அசட்டோபாக்டரை நம்ம ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செஞ்சு மண்ணில் கொண்டு போயிட்டு தொளிச்சு விட்டோம்னா என்ன நடக்கும்? மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் அது நைட்ரேட் பசலையாக மாற்றி 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 கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒருக்கா நைட்ரஜன் பசலை யூரியாவை மண்ணுக்கு தெளிக்கிற நல்லமா இந்த அசட்டோபாக்டரை உற்பத்தி செஞ்சு அதை பெருக்கமடைய செஞ்சு அதை மண்ணில் போடுற நல்லமா? இதுதான் நல்லம். ஏனண்டா இவர் அந்த திரும்ப 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 அந்த வேலையை செஞ்சு கொண்டிருப்பார். அதாவது யூரியா போட்டோம்னா ஒரு காத்தான், அமோனியா போட்டால் ஒரு காத்தான். இது திரும்ப திரும்ப இந்த நைட்ரேட்டை வந்து உருவாக்கி கொடுக்கறதால இவங்களுக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம் பிள்ளைகள், உயிரியல் வளமாக்கி, பயோ ஃபர்டிலைசர்னு சொல்கிறோம். உயிரியல் வளமாக்கி. ரசாயன வளமாக்கிண்டா ரசாயன பசலை, சேதன வளமாக்கிண்டா சேதன பசலை, இந்த கொம்போஸ்ட்னு சொல்லுவோம் அது. உயிரியல் வளமாக்கின்னு சொல்லி சொன்னால் இந்த அசட்டோபாக்டர் போன்ற பாக்டீரியாக்கள் தான் உயிரியல் வளமாக்கி. வழங்கிச்சா பிள்ளைகள்? உயிரியல் வளமாக்கி.
உயிரியல் வளமாக்கியாக பயன்படுத்தப்படுற ஒரு நுண்ணங்கின்னு கேட்டால் நீங்கள் கொடுங்க. அசட்டோபேக்டர் 2 வகை நுண்ணங்கின்னு கேட்டால் அசட்டோபேக்டரையும் கொடுத்து ரைசோபியமையும் நீங்கள் கொடுக்கலாம். மலங்கிச்சாப்பிள்ளர் சொன்னது இது எங்கே பயன்படுத்தப்படுது நுண்ணங்கி? மண்ணை வளப்படுத்துவதில், அதாவது நைட்ரசன் பதித்தல் சொல்லுவோம். நைட்ரசன் பதித்தலில் அது பயன்படுகிறது. இப்போ உயிரியல் வளமாக்கி என்று நம்ம ஒரு வளமாக்கி சொல்கிறோம். வேறு என்ன வளமாக்கி இருக்குது? சேதன வளமாக்கி, அதான் கம்போஸ்ட் பசலை. அது மாதிரி இன்னொரு வளமாக்கி இருக்குது, அதான் அசேதன அல்லது ரசாயன வளமாக்கின்றா யூரியா, அது மாதிரி அமோனியா, இப்படியான பசலைகள். ரைட். இப்போ விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கி பயன்படுகின்ற 2 சந்தர்ப்பம் சொல்லிட்டோம். ஒன்று பரம்பரை அழகு தொழில்நுட்பம், 2வது நைட்ரசன் பதித்தல். விவசாயத்துக்குள்ளுக்கு 3வது பார்க்க போகிறோம் பிள்ளைகள். 3வது என்ன சொல்கிறாங்கண்டா? கூட்டு பசலை உற்பத்தி, கம்போஸ்ட் தயாரிக்கிற. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். அதில் என்ன பயன்படுதுன்னா நுண்ணங்கி தான் பயன்படுது கம்போஸ்டில். எப்படி பாருங்கள். நுண்ணங்கிகள் மூலம் சேதன பதார்த்தங்கள் பெருகியடையும் வீதம் துரிதமாக்கப்பட்டு கூட்டுப்பசலை உற்பத்தி செய்யப்படும். கூட்டுப்பசலை மண்ணிற்கு கனிவுப்புகளை படிப்படியாக வழங்கி தாவரங்கள் வளர்வதற்கு ஏற்ற நிலையை தோற்றுவிக்கும். கூட்டுப்பசலில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் பிரிகை பெரும்பாலும் பாக்டீரியா, ஃபங்கஸு ஆகிய நுண்ணங்கி கூட்டங்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. அப்போ இந்த விவசாயம் செய்கிறாக்கள் கம்போஸ்ட் தயாரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? தாவர கழிவுகள், இலகுலைகள் அதெல்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி விலங்கு கழிவுகள், ஆடு மாடு இவற்றுண்ட கழிவுகள் எடுப்பாங்க. சில ஊர்களில் சில நாடுகளில், நம்ம நாட்டில் அப்படி பெரும்பாலும் இல்லை நினைக்கிறேன், வெளிநாடுகளில் சில இடங்களில் மனித கழிவுகளையும் பசலையாக பயன்படுத்துகிறாங்க பிள்ளைகள். மனித கழிவுகளையும் பசலையாக பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் சொல்கிற, அமெரிக்காவில் விளைகின்ற ஆப்பிள் பழத்தை விட கொள்ளைப்புறத்தில் விளைகின்ற கொய்யாப்பழம் சிறந்தது. ஏன்? அந்த ஆப்பிள் பழத்துக்கு என்னத்தை பசலையாக போட்டாங்களோ, அது எவ்வளோ நஞ்சடிச்சு எவ்வளோ காலம் அதுக்கப்புறம் நமக்கு அது சேருது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் இருக்கிற அவ்வளோ நஞ்சு பிள்ளை. ஆனால் நாங்கள் குப்பை பிரதேசத்தில், அதாவது குப்பை கொட்டுகின்ற ஒரு கொல்லப்புறத்தில் நாங்கள் ஒரு கொய்யா மரத்தை நட்டு அந்த கொய்யா மரத்தில் காய்த்த கொய்யா பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படி கடித்து சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகள், அதில் உள்ள டேஸ்ட்டே தனி. அப்போ இது நம்ம என்ன, வெளிநாட்டு மோகம் தவிர்க்கப்பட்டு உள்நாட்டு உற்பத்திகள் வளர்க்கப்படணும், அது கூடணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த கம்போஸ்ட். இந்த ரசாயன பசனையில் போட 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 மண் நாசமாக போயிடுது, மண் வளம் குன்றி போயிடுது. ஆனால் இந்த கம்போஸ்ட்டை தயாரித்து நம்ம போட்டோம்னா மண் வளம் நல்லா இருக்கும், பாதுகாக்கப்படும். கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிற? தாவர கழிவு, விலங்கு கழிவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி தொளிக்கிறாரு பாருங்கள். தண்ணி இடைக்கிட கொஞ்சம் தெளித்து விட்டுக்கொள்ளணும், அந்த நுண்ணங்கிகள் நல்லா வேலை செய்கிறதுக்கு. அப்போ தண்ணியை நீங்கள் தெளித்து அதை பிரட்டி பிரட்டி விட்டீங்கண்டா கொஞ்சம் நாளையில் அது அந்த சேதன பதார்த்தங்கள் எல்லாம் உக்கி அசேதன கூறுகளாக மாறிடும். இப்போ நம்ம அதுக்கு கம்போஸ்ட் சொல்லுவோம், கூட்டுப்பசலைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கூட்டுப்பசலை உற்பத்தி செஞ்சு தாரது நமக்கு யார்? நுண்ணங்கி. நுண்ணங்கி தான் அந்த இலகுலைகள், அந்த தாவர விலங்கு கழிவு எல்லாத்தையுமே அந்த சேதன பதார்த்தங்கள், அசேதனம் எளிய தாவரங்களால் உள்ளுக்கு உறிஞ்சப்படக்கூடிய கூறுகளாக அந்த நுண்ணங்கி தான் மாற்றுது. அப்போ இந்த கூட்டுப்பசலை உற்பத்தி அல்லது சேதன பதார்த்தங்களை பிரிகை அடைய செய்கிறது, அசேதன பதார்த்தங்களாக மாத்திர வேலை செய்யக்கூடிய நுண்ணங்கியில் யாருன்னு கேட்டால் அந்த 2 பேரையும் கொடுக்கணும் பிள்ளைகள். பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுக்கள். 5 வகையான நுண்ணங்கி கூட்டங்களில் இந்த 2 வகை நுண்ணங்கிகளும் தான் எதில் பயன்படுது? கூட்டுப்பசலை அல்லது பிரிகையாக்கத்தில் பயன்படக்கூடிய நுண்ணங்கிகளாக காணப்படுது பிள்ளைகள். இப்போ நாங்கள் அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது வாரம் என்னென்னு கேட்டால் உயிரியல் பீடை கொல்லிகளாக பயன்படுத்தல். இது இதுவும் விவசாயத்துக்குள்ள. அப்போ நாங்கள் இப்போ விவசாயத்துக்குள்ளே நுண்ணங்கிகள் பயன்படுத்த போகிற 3 சந்தர்ப்பங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்று என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று
பரம்பரை அழகு தொழில்நுட்பம். ரெண்டாவது என்ன பிள்ளைகள்? நயரசன் பதித்தல். மூணாவது என்ன? கூட்டுப்பசல் உற்பத்தி. நாலாவது ஒன்று பார்க்குறோம், அது என்னண்டா உயிரியல் பீடை கொல்லிகளாக பயன்படல். பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்துவதற்காக உயிரியல் பீடைகொல்லிகளாக சில வகை நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. உதாரணம், சல்வீனியா எனப்படும் நீர்வாழ் கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஐட்டனேரியா எனப்படும் ஃபங்கஸ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேர் உங்களுக்கு மனப்பாடத்தில் இல்லாட்டிய பிள்ளைகள், இந்த சல்வீனியான்ற கலையை கட்டுப்படுத்துறதுக்கு நுண்ணங்கிய உயிரியல் பீடைகொல்லியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அப்போ உயிரியல் பீடைகொல்லி பயன்பாடு. இப்போ நாங்கள் விவசாயத்துக்குள்ள நுண்ணங்கிகளின் பயன்பாடுகள் 4 பார்த்துட்டோம். இது 4ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதை நாங்கள் இந்த டியூடில் பார்த்தோம்னா பிள்ளைகள், இந்த டியூடில் அவை கேள்விகளாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டியூடை வாங்கி கொண்டே கையில் வச்சுக்கொண்டே நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். அப்போ அந்த கேள்விகள் எழுதி வரலாம். பாருங்கள், இந்த 19வது கேள்வி, 20வது கேள்வி, விவசாயத்துறையில் நுண்ணங்கி பயன்படும் சந்தர்ப்பங்கள் இவை. அதனை போல் நம்ம இப்போ பார்த்தோம் 4, ரைட், அதை எழுதலாம். அது மாதிரி பாருங்கள், நயரசன் பதித்தல் நுண்ணங்கி பயன்படும் முறையை சுருக்கமாக விளக்கு, ரைட்டாக விளக்கலாம். அவங்களுக்கு உயிரில் வளமாக்கி என்றால் என்ன, ரைட், உயிரை வளமாக்க பயன்படுகின்ற 2 நுண்ணங்கிகள் என்ன, ரைட், சொல்லியாச்சு. கூட்டுப்பசல் உற்பத்தி இவ்வாறு நடைபெறுகிறது. அங்கு தொழிற்படும் 2 வகை நுண்ணங்கி கூட்டங்கள், பாக்டீரியா, ஃபங்கஸ், சொல்லியாச்சு. உயிரில் பீடைகொல்லிகளாக நுண்ணங்கி பயன்படுது சந்தர்ப்பம் ஒன்று தருக. நீர்வாழ் கலையாகிய சல்வீனியாவை அழிக்கிறது ஃபங்கஸு, இல்லை ஐட்டனேரியான்ற ஃபங்கஸு, அது சொல்லலாம். அது மாதிரி 25வது கேள்வி, மருத்துவத்துறையில் நுண்ணங்கில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வரோம் பிள்ளைகள். மருத்துவத்துறைக்குள்ள நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் பிள்ளைகள் ஏற்கனவே, சிலருக்கு சாப்பாடு இல்லாட்டியும் இருந்துருவாங்க, அவங்களுக்கு மருந்து இல்லாமல் இருந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ இந்த மருந்து அவ்வளவு அவசியம் சிலருடைய வாழ்க்கை உயிரை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் பார்ப்போம், மருத்துவத்துறையில் நுண்ணங்கிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க. நுண்ணங்கிலாம் ஏற்படும் பெரும்பாலான நோய்களை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களோட பட்டியல் சொல்கிறாங்க. பாருங்க பிள்ளைகள், நுண்ணுயிர் கொல்லி. நல்லா வணக்கம், என்ன பேர்? நுண்ணுயிர் கொல்லி. 2வது தடுப்பு மருந்து, தடுப்பூசி அல்ல தடுப்பு மருந்து. 3வது பிற பொருள் எதிரி. 4வது நச்சு எதிர்ப்பு பதார்த்தம். அப்போ நுண்ணங்கிகள் மருத்துவத்துக்குள்ள எத்தனை வகையான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுது? ஒன்று நுண்ணுயிர் கொல்லி தயாரிப்பு. நுண்ணுயிர் கொல்லின்னா என்ன, அது எப்படி, அதில் தொழிற்பாடு என்னெல்லாம் பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். அப்போ நுண்ணங்கிகள் மருத்துவத்துக்குள்ளே பயன்படுற சந்தர்ப்பம் 1 நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி, 2வது தடுப்பு மருந்து உற்பத்தி, 3வது பிற பொருள் எதிரிகள், 4வது நச்சு எதிர்ப்பு பதார்த்தங்கள். அப்போ விவசாயத்துக்குள்ளேயும் நுண்ணங்கி பயன்படுற சந்தர்ப்பங்கள் 4 சொன்னோம். மருத்துவத்துக்குள்ளேயும் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 4 சொல்கிறோம். திரும்ப சொல்லுங்க, என்னென்ன? நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி, தடுப்பு மருந்து உற்பத்தி அல்லது தடுப்பூசி வகைகள் உற்பத்தி, பிற பொருள் எதிரிகள் உற்பத்தி, நச்சு எதிர்ப்பு பதார்த்தங்கள் உற்பத்தி. இந்த 4ம் நுண்ணங்கிகள் மருத்துவத்துக்குள்ளே பயன்படுற சந்தர்ப்பம். இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிற பிள்ளைகள் நுண்ணுயிர் கொல்லிகள் தயாரிப்பு. நுண்ணுயிர் கொல்லி, நுண்ணுயிர்னா நுண்ணங்கி, நுண்ணுயிர் கொல்லி, நுண்ணங்கியே கொல்லக்கூடியது அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, நுண்ணுயிர் கொல்லி. உண்மையில் நுண்ணுயிர் கொல்லிக்கு ஒரு வரைவிலக்கண கொள்கைகள். இந்த வரைவிலக்கணம் பார்த்தீங்கன்னா பாருங்க, சொல்லுவாங்க இந்த தண்டை இனம்தான் தனக்கு எதிரின மாதிரி சொல்லுவாங்க அதிகமாக. அது மாதிரி இந்த நுண்ணங்கியை அழிக்கிறதுக்கு இன்னொரு நுண்ணங்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ஒரு நுண்ணங்கியின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுகின்றதும் மற்றொரு நுண்ணங்கியை அழிக்கக்கூடிய அல்லது அதனை கண்ட்ரோல் பண்ணுற நலிவடைய செய்யக்கூடியதுமான ரசாயன பதார்த்தங்கள் நுண்ணுயிர் கொல்லி என அழைக்கப்படும். இங்கிலீஷில் நம்ம அதுக்கு சொல்கிறோம் பிள்ளைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ். நுண்ணுயிர் கொல்லிக்கு என்ன சொல்கிறோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ். நுண்ணுயிர்
கொல்லி, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது நுண்ணுயிர் கொல்லி என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் 3 பாயிண்ட்டை அதில் கவனத்தில் கொள்ளணும். ஒன்று என்ன, ஒரு நுண்ணங்கி இந்த உடலில் உற்பத்தி செய்யுது, மற்றொரு நுண்ணங்கியை அழிக்குது அல்லது நலிவடைய செய்யுது. அப்படியான ரசாயன பதார்த்தம். 3 விஷயத்தை சொல்லணும் நீங்கள் இந்த நுண்ணுயிர் கொல்லிண்டா என்னன்றத வரைவிலக்கணம் ஒன்று கொடுக்குறதுக்கு. இப்போ நுண்ணுயிர் கொல்லி என்றால் என்னன்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 3 விஷயமும் வாரத்துக்கு டெஃபினிஷன் வரைவிலக்கணத்தை சொல்லணும். என்ன அதில் உண்டு, ஒரு நுண்ணங்கியின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படும். ஒரு நுண்ணங்கி தான் அதை உற்பத்தி ஆக்கணும், வெளியிலலாம் உற்பத்தி செய்யலாது. ஒரு நுண்ணங்கியின் உடலினுள் உற்பத்தி செய்யக்கூடியதும் உற்பத்தி ஆகக்கூடியதும் வேறொரு நுண்ணங்கியை போயிட்டு அழிக்கக்கூடியதும் அல்லது கொண்ட்ரோல் நலிவடைய செய்யக்கூடிய கொண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்தக்கூடியதும் அப்படியான அந்த ரசாயன பதார்த்தம், ஒரு கெமிக்கல். அந்த ரசாயன பதார்த்தத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் என்னண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்கிறோம். நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ வரைவிலக்கணம் உங்களுக்கு விளங்கிட்டு தானே பிள்ளைகள்? பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுக்கள் என்பன நுண்ணுயிர் கொல்லிகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த பாக்டீரியாக்களும் ஃபங்கஸுக்களும் 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையுண்டு. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பிள்ளை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னது அது? பிரிகையாக்கம். என்னது? பிரிகையாக்கம். அப்போ இந்த பிரிகையாக்கம் நடைபெறுவதற்கு எது அவசியமெண்டா இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், அந்த 2 பேரும் தான் அந்த பிரிகையாக்கம் கூட்டு பசலையிலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நுண்ணுயிர் கொல்லியை உற்பத்தி செஞ்சு தாரதும் இந்த 2 விதமான நுண்ணங்கிகளும் தான். ஒன்று பாக்டீரியா, அடுத்தது ஃபங்கஸ். பாக்டீரியா, அது ஃபங்கஸ். ரைட், இப்போ நாங்கள் தொடர்ந்து வருவோம் பிள்ளைகள். நுண்ணுயிர் கொல்லிகளால் ஃபங்கஸுக்களையோ பாக்டீரியாக்களையோ அழிக்க முடியுமாயினும் வைரஸுக்களை அழிக்க முடியாது. அப்படின்னா வைரஸுக்கள் நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டல் பேறு அற்றவை, ரெஸ்பான்ஸ் பண்ணாது. வணங்கிச்சா? ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நீ வந்தால் வந்துட்டு போ, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. அப்படி யார் இருப்பா? வைரஸ் இருப்பா. யார் வந்தா? நுண்ணுயிர் கொல்லி. ஒரு நுண்ணுயிர் கொல்லியாக நீங்கள் வைரஸ் ஒன்று அழிக்க போனீங்கண்டா, வந்தால் வந்துட்டு போயான்ட்டு அவரோட பாட்டில் ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் பண்ணால் தானே அவர் அழிக்கலாம், அவரை கண்ட்ரோல் பண்ணலாம். வெறும் ரெஸ்பான்ஸ் இல்லை, இவருக்கு அது கணக்கே இல்லை நுண்ணுயிர் கொல்லியை பற்றி. அந்த அளவுக்கு வீரியமானது அல்லது ரெஸ்பான்ஸ் பண்ணாத ரைட் ஒரு நிலையில் தான் இந்த வைரஸுக்கள் இருக்கும் நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு. அப்போ வைரஸுகள் அப்படி இருக்குண்டா, அப்போ நுண்ணுயிர் கொல்லிகளாக யார் அழிக்கலும்? பாக்டீரியாவை அழிக்கலும், ஃபங்கஸ் அழிக்கலும். அவங்க தானே நோய் ஏற்படுத்துகிறார்கள். மெயினாக பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இந்த 3 பேர் தான் நோய் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் வைரஸுகள் அழிக்கலாது நுண்ணுயிர் கொல்லியால். அப்போ மற்ற 2 பேர் யார்? ஃபங்கஸ், பாக்டீரியா. ஃபங்கஸும் பாக்டீரியாவும் தான் நுண்ணுயிர் கொல்லிகளை சுரக்கிறதும் அது இன்னொரு வகையான நுண்ணங்கியை அழிக்கிறதுக்கு அதுவே பயன்படும். அப்போ ஃபங்கஸுகளும் பாக்டீரியாக்களும் ஃபங்கஸுகளையும் பாக்டீரியாக்களையும் அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? அவங்களே அழிக்கிறல்ல, வேறு இனத்தை வேறு வகையை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட், ஓகே. இப்போ பாருங்க பிள்ளைகள், நுண்ணுயிர் கொல்லிகள் மனிதனுக்கு பாரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாவிடனும் வைத்திய ஆலோசனையின்றி அவற்றை பயன்படுத்துவதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமாம். டாக்டர் சொல்லாம, டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்காம நீங்கள் நினச்ச மாதிரி கடைகளில் இந்த நுண்ணுயிர் கொல்லிகளை வாங்கி அதிகமாக பயன்படுத்தினீங்கண்டா சில சந்தர்ப்பங்களில் அது உங்களோட உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் ஃபார்மசிகளில் மருந்து பொருட்களை வாங்கி பாவிக்கிறத இயன்றளவு தவிர்த்து கொள்ளணும் பிள்ளைகள். ஓகே, அப்போ இந்த நுண்ணுயிர் கொல்லிகளால்
நம்மட உடம்புக்கு தொத்தின ஒரு நுண்ணங்கி அழிக்கிறதுக்கு தான் இன்னொரு நுண்ணுயிர்கொல்லியை நம்ம எடுக்கிறோம். அதை சுரந்தது ஒரு நுண்ணங்கி தான். அது நம்மளோட உடலில் இருக்கிற நுண்ணங்கியை தான் அழிக்க போகுது. ஆனால் அதால் நம்மளோட உடம்புக்கு பாதிப்புகள், பக்க விளைவு பொருட்கள் வருதாம், பக்க விளைவுகள் வருதாம் பிள்ளைகள். ரைட், அதை கவனத்தில் கொள்ளணும். என்ன அதுக்கு தான் பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலுமே மருந்து 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 மருந்துன்னு மருந்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த பழக்கம் மாறணும். வருமுன் அணை கட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி, வருமுன் காப்போம்ன்ற மாதிரி, நோய் வர முன்னாடி எங்களோட உடம்பை நல்ல ஸ்ட்ரெயின், நல்ல 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 ஆக்டிவாக, நல்ல நோய் எதிர்ப்பு நிற்புடன ஆற்றல் கொண்டதாக நம்மளோட உடம்பை நம்ம வச்சு கொண்டோம்னா பிள்ளைகள் நோய்கள் வராது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க an apple a day keep the doctor away அப்படின்ட்டுவாங்க. அப்படி என்ன கருத்து? an apple a day, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடு. கீப் த டாக்டர் அவே, டாக்டரை தள்ளி வச்சிரு, டாக்டர் தேவையில்லை உனக்கு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? பழங்கள் தொடர்ந்து சாப்பிடு வந்தால் நோய் வராது. பழங்கள் நோய்கள்லேருந்து பாதுகாக்கிற வேலையை செய்யும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டு வர, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆப்பிள் பழம் சாப்பிட கிடைக்கலையா? ஏழைகளின் ஆப்பிள் சொல்கிற நாங்கள் வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் வீதம் சாப்பிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கும் நோய்கள் வராது. நீங்களும் டாக்டரை தலாக் சொல்லிடலாம், தள்ளி வச்சிடலாம், டாக்டர் தேவையில்லை, ஆரோக்கியமாக வாழலாம். அப்போ அன்பார்ந்த மாணவர்களே, படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆக்டிவாக இருக்கணும், நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டவங்களாக இருக்கணும். ஒரு மலையில் நனைஞ்சால் தடுமன், ரெண்டு பேரும் மலையில் நடைகிறாங்க, ஒருத்தருக்கு தடுமன் பிடிச்சிருது, அடுத்த தடுமன் இல்லை. காரணம் என்ன? இவரபடி வீக், அவரபடி ஸ்ட்ரென்த். வழங்குற பிள்ளைகள் காரணம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள். இந்த பர்கரும் பிஸா ஹட்டும் என்ன ஹட்டும் இந்த ஹாட் டாக்கும் இப்படியான பேரெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் நம்ம ஆசைப்படுன்றதுக்காக அப்படி ஏமாற்றப்படுறீங்க பிள்ளைகள். அதால் இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு இல்லையா, அந்த மயோனிஸும் இந்த எண்ணெயும் அதுவும் இதுகள் உங்களோட உடல் நலத்தை பாரியளவு பாதிப்புக்கு உட்படுத்தும் பிள்ளைகள். அதனால் நீங்கள் ஏன்ற அளவுக்கு பழங்கள் மரக்கறிகள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. குறிப்பாக கோட்டுக்கோலை வல்லாரக்கீரை இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் டெய்லி வல்லாரக்கீரை சாப்பிடணும். யாராவது இருக்கீங்களா டெய்லி வல்லார சாப்பிட்றாங்க? இல்லை. ஒவ்வொரு நாளும் 2 வல்லார இலையாவது சாப்பிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஒரு ஞாபக சக்தி வரும். ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு வல்லாரக்கீரை ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? பழம். இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல், உங்களோட உடல் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். மருந்து 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 கடுமையானீங்கண்டா வாழ்க்கை பூரா மருந்துக்கே உங்களோட உடம்பு அடிமையாகி விடும். ரைட். இப்போ இந்த மாதிரி உற்பத்தியாகின்ற நுண்ணுயிர் கொல்லிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சில உதாரணங்கள் தந்திருக்கிறாங்க. பெனிசிலின் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர் கொல்லி. அது மாதிரி எம்பிசிலின், டெட்ராசைக்கிளின், எரித்ரோமைசின், எமாக்சிலின், இதெல்லாம் கடைசியில் இந்த சிலின் வருது பாருங்க. ரைட், கிளின் சிலின் வருதுண்ணே. ரைட், பெனிசிலின், எம்பிசிலின், எமாக்சிலின், டெட்ராசைக்கிளின், எரித்ரோமைசின், லேசாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் பாக்டீரியாக்கள் அழிக்கக்கூடிய நுண்ணுயிர் கொல்லிகள். அது மாதிரி கிறிசியோஃப்ளூவின் ஒன்று இருக்குதான் பிள்ளைகள். கிறிசியோஃப்ளூவின் இந்த நுண்ணுயிர் கொல்லி எதை அழிக்குமாண்டா? ஃபங்கஸுக்களை அழிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த எம்சிக்கு கேள்விகளுக்கு வரும் பிள்ளைகள். ஃபங்கஸுக்களை அழிக்கக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி வகை எது என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும் கிறிசியோஃப்ளூவின்னு சொல்லணும். இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் இவ்வளோ இருக்குதானே, இந்த நுண்ணுயிர் கொல்லியை முதல் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா பிள்ளை உங்களுக்கு? இந்த இருக்கிற பக்கத்தில். ரைட். உங்களையே பார்த்து நீயும் நாளைக்கு ஒரு விஞ்ஞானி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்காரு இல்லையா பிள்ளைகள்? அதே தான் நம்மளும் சொல்கிறோம், நீங்களும் நாளை ஒரு விஞ்ஞானியாக மாறலாம். உங்களுக்கு தேவை படிக்கிறத பெஸ்ட்டாக படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த மனுஷன்தான், இவருடைய பேர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தான் முதலாவது நுண்ணுயிர் கொல்லியாகிய பெனிசிலினை கண்டுபிடிச்சார். பெனிசிலினை கண்டுபிடிச்சார்.
இந்த பெனிசிலின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சின்னு தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகள்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பரிசோதனை செய்யவே இல்லை. அவர் வேறொரு வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு கிடைத்த அவதானம் அதான் பிள்ளைகள். நீங்களும் உங்களை சுற்றி நடக்கின்ற சூழலில் நடக்கின்ற மாற்றங்களை சிறந்த முறையில் அவதானிப்பீர்கள் என்றால் அந்த அவதானம் உங்களை ஒரு விஞ்ஞானியாக மாற்றும். உங்களை சுற்றி நடக்கிறதுல நீங்கள் சரியாக அவதானிக்கலையா, நீங்கள் அடிமட்ட முட்டாளா எல்லாராலையும் ஏமாற்றப்படுவீங்க. எனவே அவதானம்ன்ற ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன செஞ்சார்னா, ஒரு பாக்டீரியா ஒன்றை வளர்த்தார். அவர் வேறொரு தேவைக்கா வேறொரு பரிசோதனை ஒன்றில் பாக்டீரியா ஒன்றை வளர்த்தார். இந்த பாக்டீரியா ஒரு நாள் பார்க்குறாரு, அவர் வளர்த்த பாக்டீரியா அழிஞ்சு போயிருக்குது. அப்போ இந்த பாக்டீரியா ஏன் அழிஞ்சிச்சின்னு சொல்லி பார்த்தாரு. அங்கே ஒரு வகை ஃபங்கஸ் வந்து வளர்ந்துருந்தது. அந்த ஃபங்கஸ் வளர்ந்ததால் பாக்டீரியா அழிந்தது. எனவே அந்த ஃபங்கஸ் தான் அந்த பாக்டீரியாவை அழித்தது. எனவே ஃபங்கஸுகள் பாக்டீரியாவை அழிக்கின்றன, அதற்காக ஒரு பதார்த்தத்தை சுரக்கின்றன. அந்த பதார்த்தம் தான் பெனிசிலின். அதை சுரந்த நுண்ணங்கிக்கு பேர் பெனிசிலியம் டெட்டானை. அது ஒரு ஃபங்கஸ். அப்போ இந்த பெனிசிலியம் டெட்டானை என்ற அல்லது பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற இந்த ஃபங்கஸால தான் பெனிசிலின் என்ற இந்த மருந்து, இந்த நுண்ணீர் கொல்லி தயாரிக்கப்பட்டது. அவர் வேறொரு பரிசோதனை செஞ்சார். அவருக்கு கிடைச்ச அவதானத்தை வச்சு கொண்டு தீர்மானத்துக்கு வந்தார், விஞ்ஞானி ஆயினார், ஒரு கண்டுபிடிப்பால். இப்படி தான் முதல் நீங்களும் உங்களை சுற்றி நடப்பது எல்லாத்தையும் 7ஆம் அறிவை கொண்டு அவதானிச்சு பாருங்கள், நீங்களும் ஒரு விஞ்ஞானியாக மாறலாம். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அந்த செக்ஷனையும் முடிச்சிட்டோம் பிள்ளைகள். கவனிங்க, மருத்துவத்துறைக்குள்ளுக்கு நுண்ணங்கியல் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் 4, அதில் 1 பார்த்துருக்குறோம். அதான் என்ன, நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி. அடுத்ததாக நாங்கள் 2வது பார்க்க போகிறோம். 2வது என்னென்னு பார்த்தீங்களா, நோய் தடுப்பு மருந்து அல்லது தடுப்பூசி அல்லது வேக்சின் அப்படின்னு சொல்கிறது. இதைத்தான் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறீங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட்.